வெல்கம் டு Xylem State Tamil சேனல். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல். இது நம்ம பிராக்டிக்கல் பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணலாம். என்ன பிராக்டிக்கல்னா அப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோமானா இல்ல. ஓகே, சோ நம்ம சிமுலேஷன் வச்சு we will explain the Rutherford atomic model. So let's start. Okay, yes. So இது மாதிரி தியரி பாயிண்ட்ஸா ஃபர்ஸ்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கலாம். ஓகே, சிமுலேஷன் வச்சு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு and then I'll explain you all those points. So hope you guys are ready. Okay, yes sir. So in the Rutherford atomic model என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, which is a second atomic model. First atomic model பாத்தீங்கன்னா தாம்சன் atomic model. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபெயிலியர் இருந்தது. என்ன? சோ தாம்சன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, புரோட்டான்ஸ் ஸ்கேட்டர்டா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. That is completely a wrong statement. இப்ப நம்மளுக்கு தெரியும் protons எங்க இருக்கு? Only in the center of the nucleus. கரெக்டா? So center of the atomல தான் இருக்கு and அந்த பொசிஷனோட பேர் தான் nucleus அப்படின்னு சொல்றோம். So அதை நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணதான் யாரு? Rutherford atomic model. So அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து so we have concluded நியூக்ளியஸ்ல தான் நம்மளுக்கு புரோட்டான் இருக்கு, புரோட்டான் ஸ்கேட்டர்ட் ஆகி இல்ல அப்படின்னு சொன்னது Rutherford atomic model தான். சோ எப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். சோ பிஃபோர் தட் இதுல என்னென்னலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆல்பா சோர்ஸ். வாட் இஸ் ஆல்பா சோர்ஸ்? ஆல்பா சோர்ஸ் அப்படின்னா என்னன்னா which is giving alpha particle. சோ ஆல்பா அப்படின்னா என்னது? ஹீலியம் பாசிட்டிவ், அவ்வளவுதான். ஹைட்ரஜன் ஹீலியம் படிச்சிருக்கீங்கல்ல, அதுல ஹீலியம்ல என்ன இருக்கு? நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதுதான் நம்ம ஆல்பா பார்ட்டிகல்னு சொல்லுவோம். சோ ஜென்ரலா 2 which is atomic number of helium and then 4 is a mass number and positive charge. சோ அதுதான் யாரு? It is called as alpha particle. சோ யாரு ஆல்பா பார்ட்டிகல் கொடுக்குதோ அவங்கள நம்ம ஆல்பா சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஆல்பா சோர்ஸை யாருக்கு பாஸ் பண்றாங்க அப்படின்னா thin gold foil, very thin gold foil எடுக்கிறாங்க. என்ன ரீசன்? பிகாஸ் கோல்டு ஃபாயில் திக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க கொடுக்குற ரேஸ் என்ன ஆகும்? ஆல்பா பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்? ஸோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ஸ் ப்ராப்பரா கிடைக்காது. அதனால மேக்சிமம் எவ்வளோ தின்னா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு தின் கோல்டு ஃபாயில் ரெடியா இருக்கு. Now, next என்ன கொடுத்திருக்காங்க? அந்த thin gold foil ஒரே ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் என்ன பண்ணி காமிச்சிருக்காங்க? நம்மளுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. So thin gold foil and then alpha source இருக்கு. Next we will start. இங்க பாருங்க, இது எல்லாமே என்னது? நம்மளுக்கு these are actually an atom. So who is this center particle? இந்த center particle நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா it is called as nucleus. அந்த நியூக்ளியஸ்ல தான் யார் இருப்பா? புரோட்டான் இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம let's start to give the alpha particle. இப்போ ஆல்பா பார்ட்டிகல்ஸா நம்மளுக்கு பிங்க் கலர்ல மூவ் ஆயிட்டே இருக்கு. ஓகே, டார்க் பிங்க் கலர்ல நம்மளுக்கு மூவ் ஆயிட்டே இருக்கு. நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. See, let's talk about only this atom. அப்ப நம்ம ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கலாம். அப்போ இந்த ஆட்டம்ல என்ன நடக்குதுன்னு மட்டும் கேர்ஃபுல்லா கவனிங்க. See, ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வருது, எங்கெங்கெல்லாம் நியர் டு புரோட்டான்ஸ் வருதோ என்ன ஆகுது? டிஃப்ளெக்ட் ஆகுது. கரெக்டா? near to the proton மட்டும் கவனிங்க. alpha source coming near to the proton is getting deflected. Okay, fine. அப்போ இங்க வர alpha sourceலாம் என்ன ஆகுது? It is moving straight line. என்ன ரீசனா இருக்கும்? Because alpha source யாரு? பாசிட்டிவ். நம்ம புரோட்டான் யாரு? அதுவும் பாசிட்டிவ். அப்ப பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன ஆகும்? நம்ம படிச்சிருக்கோம், ரிப்பல் ஆகும்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? இமேஜின் இது உங்களுக்கு தாம்சன் மாடலா இருந்திருந்தா, ஓகே, சோ என்ன சொல்லிருக்காரு தாம்சன் மாடல்? இது ஃபுல்லுமே புரோட்டான் சொல்லிருக்காங்க. அப்ப நீங்க கொடுக்குற ஆல்பா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? ஸ்கேட்டர்ட் ஆகி வேற டீவியேஷனுக்கு போகும். ஏன்னா ஆல்பா பார்ட்டிகலும் பாசிட்டிவ் அண்ட் தென் நம்மளோட புரோட்டானும் பாசிட்டிவ். அப்ப கம்ப்ளீட் ஸ்கேட்டரிங் நடக்கும். ஆனா இங்க கம்ப்ளீட் ஸ்கேட்டரிங் நடக்குதா? இல்ல. ரைட், மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், ஸ்ட்ரெயிட்டா தான் மூவ் ஆகுது. சி, லெட்ஸ் டேக் ஒன்லி திஸ் ஆட்டம். இங்க மட்டும் தான் மூவ் ஆகுது. எந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் இந்த புரோட்டானுக்கு நியர்பையா வருதோ அது மட்டும் என்ன ஆகுது? இட் இஸ் கெட்டிங் டிஃப்ளெக்டட். கரெக்ட்? இதுல இருந்து நான் என்ன ப்ரூவ் பண்ணலாம்? வெரி சிம்பிள். நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் ஆன புரோட்டான் ஒரு ஸ்மால் ரீஜியன்ல தான் ஆக்குபை ஆயிருக்கு. எதனால? ஏன்னா நிறைய ஆல்பா பார்ட்டிகல்ஸ் தே ஆர் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். நீங்க கொடுக்குற ஒரு 10 ஆல்பா ரேல ஆல்மோஸ்ட் ஒரு 7 ஆல்பா என்ன ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ தே ஆர் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். எதனால?
பிகாஸ் இங்க இவ்ளோ எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, இவ்ளோ எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஈஸியா மூவ் ஆயிடும் நம்மளுக்கு. ஓகே, அண்ட் ஒரு சில ஆல்பா பார்ட்டிகல்ஸ் மட்டும் என்ன ஆகுது, இட் இஸ் கெட்டிங் டிஃப்ளெக்டட். என்ன காரணம், பிகாஸ் புரோட்டான் வந்து ஒரு சின்ன ரீஜன்ல இருக்கு. ஸோ புரோட்டானுக்கு பக்கத்துல வரும்போதே பாசிட்டிவ் ரிப்பல் ஆகுறதுனால நம்மளுக்கு ஸ்கேட்டர்ட் ஆகி டீவியேஷன் ஆயிடுது, ஸ்ட்ரெயிட்டா மூவ் ஆகல. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஹோப் தி ரூதர்ஃபோர்ட் இஸ் கிளியர். கரெக்ட் ரைட்? ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல். See, இதுல ஒன்னு கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட். என்னடா இங்க டேஷா கொடுத்துருக்காங்க, லைக் கன்ஃபியூஷன் வேண்டாம். அது எல்லாமே அந்த டேஷ்டு சர்க்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆர்பிட்ஸ். ஓகே, தே ஆர் ஆர்பிட்ஸ். அப்ப கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்லலாம், ஸோ ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடலை வச்சு நிறைய ஆல்பா பார்ட்டிகல் ஸ்ட்ரெயிட்டா மூவ் ஆகுறதுனால அங்க மச் எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் ஒரு சில ஆல்பா பார்ட்டிகல்ஸ் தான் நம்மளுக்கு டீவியேஷன் ஆகுது. அப்படி டீவியேஷன் ஆகுறதுனால இந்த புரோட்டான் வந்து ஒரு சின்ன இடத்தை தான் ஆக்குபை பண்ணிருக்கும், பெரிய இடத்த ஆக்குபை பண்ணிருக்காது. கரெக்டா? இவ்வளவுதான் கைஸ் கன்க்ளூஷன். இப்போ நம்ம வந்து கான்செப்ட் குள்ள வரலாமா? வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆட்டம்ஸ் கண்டெயின் லார்ஜ் எம்டி ஸ்பேஸ், அதனாலதான் இட் இஸ் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், நம்ம பேசியாச்சு. செகண்ட் பாயிண்ட் என்னது, பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பீஷிஸ் வந்து சென்டர் ரீஜன்ல இருக்கு. அந்த ரீஜனோட பேர் தான் நியூக்ளியஸ். தட் இஸ் அ வெரி ஸ்மால் ரீஜியன். See, it is a very small region and this is nucleus. Large empty space. இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்ன வேர்டு, இட் இஸ் அ கீவேர்ட். இதை எழுதுனீங்கனாலே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஈஸியா மார்க் அடிச்சிடும். மெமரைஸ் எதுவுமே பண்ண வேண்டாம். அண்ட் எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கும், ஒவ்வொரு ஆர்பிட்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அப்போ அந்த ஆர்பிட்ல எல்லாம் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல மேம், அப்போ நீங்க கொடுக்குற ஆல்பா சோர்ஸ் வந்து ஏன் அட்ராக்ட் ஆகல, ஆர்எல்ஸ் ஏன் டீவியேட் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா வெரி 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 லைட் பார்ட்டிகல். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து கார் ஓட்டிட்டு இருக்கீங்க, கீழே வந்து ரோட்ல பேப்பர் இருக்கு. ஸோ அப்ப காருக்கு ஏதாவது அதனால டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? இல்ல. அதே மாதிரி ஆல்பா சோர்ஸ் தான் ஒரு காரு, கீழே இருக்கிற பேப்பர் தான் யாரு, எலக்ட்ரான்ஸ். ஸோ தட் எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே இருக்காது. ஓகே கைஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ சர்க்குலர் ஆர்பிட்ல எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆயிட்டே இருக்கு. அண்ட் தாம்சன் மாடல்ல சொன்ன மாதிரி ரூதர்ஃபோர்ட் மாடல்லையும் ஸோ ஆட்டம்ஸ் ஆர் நியூட்ரல் பிகாஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ எஸ், கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், லிமிடேஷன். ஸ்டில் ஒரு சூப்பர்பா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து ரூதர்ஃபோர்ட் கொடுத்தாலும் அதுல சின்ன ஒரு டிராபேக் இருக்கு. என்ன டிராபேக்னா, எனி சார்ஜ்டு பார்ட்டிகல், சி எலக்ட்ரானுங்கிறது சார்ஜ் பார்ட்டிகல் தானே நம்மளுக்கு, எனி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும் போது அதோட எனர்ஜியை என்ன பண்ணிட்டே இருக்கும், ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, சுத்திட்டே இருக்கீங்க, அப்ப எனர்ஜி நம்மளுக்கு டவுன் ஆகும்ல. அதே மாதிரி ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும் போது எனர்ஜி கம்மி ஆகும். அப்ப எனர்ஜி கம்மியாகி அது வந்து நடுவுல நியூக்ளியஸ்குள்ள விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நியூக்ளியஸ்ல வந்து விழுந்துச்சு அப்படின்னா how can we say that the atom is stable, ரைட்டா? சோ எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும் போது எனர்ஜியை லாஸ் பண்ணி நியூக்ளியஸ்ல வந்து விழுந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு மேட்டரும் எக்ஸிஸ்ட் ஆகாதே. ஓகே, கரெக்ட் ரைட். ஒரு இப்போ இந்த பெண்ணே எக்ஸிஸ்ட் ஆகாது பிகாஸ் இட் இஸ் அன்ஸ்டேபிள். அப்ப ஆட்டம்ஸ் வந்து அன்ஸ்டேபிளா மாறிடும். ஸோ இதை யார் எக்ஸ்பிளைன் பண்ணல, ரூதர்ஃபோர்ட் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதுக்கு அடுத்து வர்ற போர் மாடல்ல தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டேல டிஸ்கஸ் பண்ணலாம். Hope you guys like this video. Okay, so subscribe our channel and don't forget to give like. Okay, yes, I'm coming to the next point. இது வரைக்கும் முடியல, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் உங்களோட கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு ஆன்சரை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டேல மீட் பண்ணலாம். பை பாய்.